அடுத்ததாக அடுத்ததாக உயர் திரு ஜோதிடர் சி செல்வம் அவர்கள் ஜாதகத்துல காசி ஜாதகம்னு ஒரு அமைப்பு இயங்குது. இந்த காசி ஜாதகத்தை ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அது நம்ம எப்படி அந்த இறை வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் பேச அழைக்கிறோம். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு சிறு மரியாதை. வணங்கி, தாய் தந்தையரை வணங்கி, உங்கள் குடும்பங்களை வணங்கி இன்று உரையை தொடங்குகிறேன். ஜோதிடத்தில் காசி ஜாதகம் என்பது எப்படி இயங்குகிறது, அதனுடைய தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். காசி ஜாதகம் என்பது லக்கணத்தில் சனிபவன் இருப்பது, லக்கணத்தில் 1-4 ஏழையில் சனிபவன் இருப்பது, சரராசியில் சனிபவன் இருப்பது, ராகுகேது பிடியில் இருப்பது, ராகுகேது அச்சுக்குள் இருப்பது, இது எல்லாமே தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அது எவ்வாறு தாக்கத்தை கொடுப்பது என்றால், ஒருவன் திருமணம் ஆகாமல் இருப்பது, திருமணம் ஆனாலும் குழந்தை இல்லாமல் இருப்பது, சரியான குழந்தை இல்லாமல் மன வளர்ச்சியோடு பிறப்பது, கை கட்டினா வாய் கட்டாமல் இருப்பது, வயதுக்கு மூத்த பெண்ணை திருமணம் செய்வது, மதம் விட்டு மதம் மாறி திருமணம் பண்ணுவது, இந்த தாக்குதலை எல்லாம் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது மொத்தம் பொதுவாக காட்சிக்கு போகக்கூடாது. இந்த ஜாதகத்தினுடைய வலிமையை தெரிஞ்சு நம்ம காட்சிக்கு போகணும். அப்போ சனிபவனுடைய ஆதிக்கம் இருக்கும் இடம் காசி மாநகரம். அவருடைய எனர்ஜிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான். அப்போ ஜாதகத்தில் வலிமையை அறிந்துதான் காசிக்கு செல்ல வேண்டும். காசிக்கு செல்ல இயலாதவர்கள் திருச்சி ஓயாமாரி என்ற இடத்தில் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம். காசி ஜாதகம் என்பது ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 19 நம்ம யாரும் காசிக்கு செல்ல இயலாது. அமைப்பு இருந்தால் மட்டும்தான் காசிக்கு செல்ல முடியும் என்பது நம்ம குருமார்கள் சொல்லிக் கொடுத்த உண்மை. அப்போ சனிபவனுடைய இருப்பிடத்தை வச்சுதான் நம்ம எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். 19 எடுக்க முடியாது. சனிபவன் வலிமையை அறிந்து வலிமையாக இருந்தால் மட்டும்தான் காசிக்கு செல்ல முடியும். வலிமை இல்லாமல் சென்றால் அங்கே பெண் விளைவுகள் ஏற்பட செய்யும். அதே காசிக்கு சென்று மேலுக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள், அடி வாங்கியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வலிமை அறிந்துதான் காசிக்கு செல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இடமே காசி மாநகரம். ஏனென்றால் அங்கே சனிபகவான் இருக்கிறார், காலபைரவர் அனைவரும் இருக்கிறார்கள். அங்கு போய் நாம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரத்தை செய்து கொண்டு வாழ்க்கையை வெற்றி அடையலாம் என்பது நம்ம குமார்கள் சொல்லிக் கொடுத்த கணக்கு. ஆனால் காசி எப்படி செல்ல வேண்டும், மாதம் சென்று கொண்டிருக்கிறோம். அது சென்று கொண்டிருக்கும் போதுதான் நமக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையாக முதலில் என்னுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வருகிற ஜாதகத்தையும் ஆய்வு செய்கிறோம். அடுத்த நாம் கொடுக்க முடியும். இதுதான் நம்முடைய கருத்து. வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. ஐயா அவர்கள் காசி ஜாதகத்தை பற்றி சிறப்பாக இயக்கிய அதற்கு மீண்டும் ஒரு நன்றியை பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம்.